அன்புறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியினுடைய உத்தேச தொகுதி பட்டியல், அதாவது திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கக்கூடும், கடந்த முறை எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்குனாங்க, இந்த முறை அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, இவங்களை எவ்வளோ ஒதுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 9 கட்சிகள் இருக்குது. ஒரு பெரிய கூட்டணியாக அவங்க வந்திருக்கிறாங்க. 2017 காவேரி போராட்டத்தில் ஒன்றிணைஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒன்றாக இணைந்து பயணப்பட்டுக்கிட்டு வராங்க. 2019, 21, 24 ஆகிய 3 தேர்தல்களை சந்தித்தது மட்டும் இல்லாமல் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. ஸோ திமுக கூட்டணியில் 9 கட்சிகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன மாதிரியாக தொகுதி பங்கீடு இருந்தது, அதிலிருந்து இப்போ ஏதாவது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியாக பேசுவோம். திமுக கூட்டணியில் இருக்கிறதுல ஒரு பிரதான கட்சி அல்லது ஒரு பெரிய கட்சி இல்லை ஒரு தேசிய கட்சி அப்படின்னா காங்கிரஸ். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை 25 தொகுதிகளை ஒதுக்குனாங்க. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் 40 இடங்கள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு வரைக்கும் கேட்குறதா சொல்லப்படுது. அது இல்லாமல் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தொடர்ச்சியாக காங்கிரஸிலிருந்து குரல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முரணான போக்கு கடந்த ஒரு மாதமாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு இப்படி போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய விமர்சனங்கள், பதிலடிகள், எதிர் விமர்சனங்கள் அந்த மாதிரி நிறைய தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் என்ன சொல்கிறது, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அப்புறம் கரூர் எம்பியை பற்றி ஒரு தேவையில்லாத விமர்சனம் வச்சார். அதுக்கு ஒரு பதிலடி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த முறை 25 தொகுதிகளை ஒதுக்குனாங்க. இந்த முறை காங்கிரஸ் 40 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்குறதா சொல்லப்படுது. ஆனால் திமுக தலைமை என்ன இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இடங்கள் வரை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. 28 இடம் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம், அது வரைக்கும் முன் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ காங்கிரஸ் 40 கேட்குறாங்க. கடந்த முறை 25 தான் ஒதுக்குனாங்க. இந்த முறை 40 கேட்குறாங்க. திமுக தலைமை ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. கடந்த முறை 25 ஒதுக்குனாங்க. இந்த வாட்டி 28க்கு அவங்க ஓகே பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல் தேமுதிக கடந்த முறை திமுக கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சி. தேமுதிக, அதிமுக, அதுக்கப்புறமாக திமுக 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ திமுக தலைமைக்கிட்ட தேமுதிக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 20 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. திமுக தலைமையான ஒரு 8 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ 8 + 1 8 சட்டமன்ற தொகுதிகள், அதுக்கப்புறமாக ஒரு ராஜ்யசபா சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேமுதிக கடந்த முறை இல்லை, இந்த முறை அவங்க 8 + 1 20 + 1 கேட்குறாங்க. 8 + 1 திமுக தலைமை கொடுப்பதற்காக முன் வந்திருக்கிறாங்க. அடுத்த பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கேட்போம் அப்படின்றத தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கிறாங்க. பாண்டிச்சேரியிலையும் அவங்க சீட்ஸ் கேட்குறதா சொல்லப்படுது. ஸோ ஆனால் திமுக தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 6 சீட்டுகள் வரை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசிகா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 8 கொடுங்க, பாண்டிச்சேரியில் 2 கொடுங்க அப்படின்னு 8 + 2 அந்த மாதிரி கேட்டிருக்காங்களாம். ஆனால் திமுக தலைமை பாண்டிச்சேரியில் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 சீட்டு தான், கடந்த முறை போட்டியிட்ட அதே ஸ்டேட்டஸ் கோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே தான் மதிமுக கடந்த முறை 6 தொகுதிகள் 2021 போட்டிட்டாங்க. அப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. கடந்த 2024 தீப்பெட்டி அப்படின்ற ஒரு தனியான சின்னத்தில் போட்டிட்டாங்க. ஸோ இந்த முறை 6 சீட்டு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உதயசூரியன் சின்னமா இல்லை ஒரு தனி சின்னமா அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கடந்த முறை அவங்க என்ன சொல்கிறது, மதிமுக தன்னுடைய அங்கீகாரத்தை இழக்கக்கூடாது, அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்றதுக்காக தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுக கன்வின்ஸ் பண்ணுறாங்களா, மதிமுக திமுகவை கன்வின்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மதிமுகவுக்கும் 6 சீட்டு தான் அப்படின்னு சொல்லப்படுது. கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள் தொகுதியை அதிகமாக கேட்போம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் கடந்த முறை இருந்த அதே ஸ்டேட்டஸ் கோ தான் 6 + 6 அப்படின்னு தான் திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கடந்த முறையும் 6 சீட்டு ஒதுக்குனாங்க, இந்த முறையும் 6 சீட்டு ஒதுக்குனாங்க. கம்யூனிஸ்ட்டுகள்லாம் ஒரு 8 இலக்கத்தில் சீட்டை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆனாலும் மேபி கடந்த முறை ஒதுக்கின அதே 6 சீட்டுகள் தான் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுக்கும் இந்த வாட்டியும் ஒதுப்பதாக திமுக தலைமை சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இது இல்லாமல் மக்கள் நீதி மையம் கடந்த 2024 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வந்துச்சு. 2024 தேர்தலில் எந்த சீட்டுமே ஒதுக்கலை. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன்படி தான் இப்போ கமலஹாசன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஆயிருக்கிறார். மக்கள் நீதி மையம் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு 15 தொகுதிகள் வரைக்கும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் திமுக தலைமை 3 தொகுதிகள் வரை மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்குவதற்காக முன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மக்கள் நீதி மையத்துக்கு 3 தொகுதிகள் ஒதுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் அவங்கள திமுக சின்னத்திலே போட்டியிட வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சி, அவங்க கடந்த முறை 2 தொகுதிகளை போட்டிட்டாங்க. அதே ஸ்டேட்டஸ்க்கு தான் இந்த வாட்டி 2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களும் கடந்த முறை 2 தொகுதியில் போட்டிட்டாங்க. இந்த முறை 2 தொகுதிகள் வரை ஒதுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதுக்கப்புறமாக மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை ஒரு தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறையும் அவங்களுக்கு ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படும், உதயசூரியன் சின்னத்திலேயே அப்படின்னு சொல்லப்படுது. IUML மட்டும் தனி சின்னத்தில் போட்டிக்கிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த முறை கடந்த முறையில் இருந்து ஒரு 14லேருந்து 15 சீட்டுகள் வரை திமுக இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ இந்த இதில் தேமுதிக வந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா ஒரு 5லேருந்து 6 சீட்டு வரைக்கும் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் 2021-26 நிறைய பேர் அதிமுகலேருந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் பாண்டியன், அதுக்கப்புறமாக வைத்திலிங்கம், இந்த 2 பேருமே முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க. நிறைய முறை MLAக்களாக இருந்தவங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த முறை திமுக தலைமை சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 இடங்கள் கடந்த முறை திமுக போட்டியிட்ட இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கோ இல்லை அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கோ கொடுக்க வேண்டிய ஒரு சங்கடமான சூழ்நிலையில் திமுக இருக்குது. ஸோ திமுக என்ன நினைக்கும் அப்படின்னா, ஆட்சியை கைப்பற்றணும், அதுக்கு என்ன சின்ன சின்ன சமரசங்கள் இருந்தால் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் திமுக தலைமை யோசிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு போகும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அதிமுக 2024 தனித்து இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பாஜகவோட அலையன்ஸ் வச்சதால் அங்கே போகிறோம் அப்படின்றத சொல்லி பார்கெனிங் பண்ண முடியாது. காங்கிரஸ் மட்டும்தான் தாவேக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பார்கெனிங்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுதான் ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு திமுக காங்கிரஸ் கிட்ட உரசல் இருந்தாலும் கூட அந்த கூட்டணி ஒரு மாதிரி காங்கிரஸ் வெளியே போகாது, திமுக கூட்டணியிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக எவ்வளவு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விசிகாவுக்கு அதிகமாக ஒதுக்கணுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 தேர்தல் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.